Hey foodies, we are back in the YouTube channel. நமக்கு திரும்பவும் சேனல் கைக்கு வந்துருச்சு. With all your blessings and support, இப்போ நம்ம கிட்ட வந்து YouTube சேனல் கையில வந்துருச்சு. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கறீங்கடா. மர தமிழே. நம்ம இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வீடியோஸ் பண்ண போகிறோம். இந்த நம்ம டஃப் சுச்சுவேஷனில் நிறைய யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு பர்சனலாக இந்த வீடியோ நான் தேங்க்ஸ் பண்ண ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவில் என்னோடய சேனல் எப்படி ஹேக் ஆச்சு, அதுக்கு நான் என்ன ப்ராசஸ்லாம் பண்ணேங்கிறத பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 38 டேஸ். இந்த 38 டேஸ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு சின்ன டிப்ரெஷனே வந்துருச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 88K ஃபாலோவர்ஸுங்கிறது சும்மா கிடையாது. அது எல்லாம் உங்களோட சப்போர்ட் இருந்தது. ஈவன் தோ இது ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சதுனால என்னால் வந்து விட்டு கொடுக்க முடியல. பை காட்ஸ் கிரேஸ் திரும்ப நமக்கு சேனல் வந்துருச்சு. இந்த வீடியோவில் நான் என்ன ப்ராசஸ் பண்ணேங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம சேனல் எப்படி ஹேக் ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நவம்பர் 31 அன்னைக்கு நான் கொஞ்சம் வீடியோவோட எடிட்டிங் அப்கிரேட் பண்ணுறதுக்காக ஒரு CapCut ஆப் வந்து தேர்ட் பார்ட்டிலேருந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ என்னோடய கெஸ் சரி அப்படின்னா அன்னைக்கு நைட்டு தான் இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கோம். அது தேர்ட் பார்ட்டியில் நம்ம ஆப் டெவலப் பண்ணும்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிக்கும். மோஸ்ட்லி ட்ரோஜன் வைரஸ் தான் இருக்கும். அதை வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக கூகுள் குரோம்லேயோ அந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம், பாஸ்வேர்டு எதுவுமே சைன் அவுட் பண்ணாமல். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை யூஸ் பண்ணி அவங்க தாராளமாகவே நம்மளுடைய சேனலை ஆக்சஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக பாஸ்வேர்டு எல்லாமே மாற்றிடுவாங்க. ஈவன் 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் போட்டிருந்தேன், அதையுமே எடுத்துட்டாங்க. ஸோ இது கரெக்டாக 1ஆம் தேதி எனக்கு மார்னிங் ஒரு 7-8 மணிக்கு தெரிஞ்சிருச்சு ஹேக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் டைனிங் சென்னை ராகவன் அவங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்டு ஒரு யூடியூப்பில் சப்போர்ட் டீம் ஒரு டீம் இருக்குது, அவங்களுக்கு வந்து ரெக்கவரி ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதை இன்னொரு கிரியேட்டர் மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் அவர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டு அவர் ஒரு 2 o'clock பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட் என் கைக்கு வந்துருச்சு. பட் அந்த டைமில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஹேக்கர்ஸ் வந்து சேனலுடைய பேரை ரிப்பிள்னு மாற்றிட்டாங்க. அதாவது இன்னொரு கம்பெனியோட பேராக மாற்றி அது வந்து ட்ரேட் மார்க்கில் இருந்து எனக்கு கம்ப்ளைண்ட் ஆகி கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வயலேட் பண்ணேன்னு சொல்லிட்டு சேனலை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, அதாவது டெர்மினேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மாதம் நான் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த யூடியூப் சப்போர்ட் டீம்லேருந்து எனக்கு கூகுள் அக்கௌண்ட் வந்துருச்சு. பட் இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் அகைன் இன்னொரு ஃபார்ம் சப்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. அந்த ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஃபார்ம். அந்த அக்கௌண்ட் டெர்மினேஷன் ஃபார்மில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். நான் வந்து என்னுடைய சேனலை வந்து நான் இப்படி பண்ணலை, ஹேக்கர் தான் பண்ணாங்கன்னு வித் ப்ரூஃபோடு நீங்கள் சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்டத்தட்ட என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா 30 டேஸ் கிட்ட அப்பீல் இருந்தது. ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்பீலே இருந்துச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் வரல. நேற்று தான் எனக்கு வந்துச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதுக்கப்புறம் சேனல் ஆரம்பிக்கும் போது கம்பல்சரியாக 2 ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் வெரிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கோங்க. ரெண்டாவது, உங்களுடைய பர்டிகுலர் லேப்டாப் அல்லது செல்ஃபோனை யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு எந்த ஒரு சைட்லேயுமே உங்களுடைய பாஸ்வேர்டை கொடுக்காதீங்க, ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு ஏதாவது யாருக்காச்சும் ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா இமீடியட்டாக யூடியூப் சப்போர்ட் டீமுக்கு போங்க, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த திரும்பவும் நம்மளுக்கு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.